குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் டாக்டர் அர்வின் பேசுகிறேன், உங்கள் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி ஹெல்த் இன்சூரன்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரீ லுக்-இன் பீரியட். என்ன ஃப்ரீ லுக்-இன் பீரியட்? அதாவது நீங்கள் பாலிசி வாங்கிட்டீங்க, ஒரு 15-30 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு அந்த பாலிசியில் நீங்கள் கேட்டபடி இல்லை, அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு சொன்னாக்கா அந்த பாலிசியை ரிட்டர்ன் கொடுத்துடலாம். அதாவது நீங்கள் ஒரு ஏஜென்ட்கிட்டயோ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோ போய்ட்டு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இது மாதிரிலாம் வேணும்னு கேட்குறீங்க. ஆனால் பாலிசி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மொத்தம் நீங்கள் கேட்டது எதுவுமே அதில் சரிப்பட்டு இல்லை. அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம ரெகுலேட்டர் ஐஆர்டி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாலிசியை 15 நாளுக்குள்ளே ஒரு கிரேஸ் பீரியட் மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் பாலிசி உங்கள் கையில் வந்ததுலேருந்து 15 நாள், ஒரு சில பாலிசி 30 நாள், மேக்ஸிமம் 30 நாளுக்குள்ளே இந்த பாலிசி எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஃப்ரீ லுக்-இன் பீரியடு. சரி, இந்த பாலிசி நீங்கள் வாங்குறீங்க, இன்றைக்கி வாங்கிட்டீங்க. உங்கள் பாலிசி ஒரு 10 நாளுக்குள்ளே கமெண்ட்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் 5ஆம் தேதி வாக்கில் இந்த பாலிசி படித்து பார்த்து இந்த கிளைமை நீங்கள் எனக்கு வேணாம், இந்த பாலிசி சரியில்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அது மாதிரி சூழலில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு 3 கண்டிஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற அன்றைக்கி உங்கள் பாலிசி ஏற்கனவே கமென்ஸ்மெண்ட் ஆகி போச்சு. அப்போ அந்த மாதிரி கேஸில் உங்களுக்கு என்ன பாலிசி பணத்தை திருப்பி கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் எதனா ஃப்ரீ நீங்கள் ஹெல்த் எக்ஸாமினேஷனாக அந்த பாலிசிக்காக எடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் டியூட்டி, கவர்மெண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி, இது 2 பிடிச்சிட்டு என்ன ப்ளஸ் ஒரு 5 நாள் பாலிசி உங்களுக்கு கமென்ஸ்மெண்ட் ஆகிடுச்சு இல்லையா, ஸோ அதையும் சேர்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. மீதி என்ன பணம் இருக்கோ கொடுத்துருவாங்க. இல்லை நீங்கள் பாலிசி கமெண்ட்ஸ் ஆகுமன்றதுக்கு முன்னாடி நீங்கள் பாலிசி ரிட்டர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கனாக்கா, வெறும் நீங்கள் ஹெல்த் செக்கப் ப்ரீமியமும் ஹெல்த் செக்கப் எக்ஸ்பென்சஸும் ப்ளஸ் ஸ்டாம்ப் டியூட்டியும் பிடிச்சிட்டு மீதி ப்ரீமியத்தை கொடுத்துருவாங்க. ஓகே, இது 2 இதாச்சு. இன்கேஸ் ஒரு கிளைம் வந்துடுச்சு, நீங்கள் பாலிசி வாங்கிட்டு 5 நாள்லேயே ஒரு கிளைம் கூட போட்டுடுறீங்கன்னு வைங்களேன். அப்போ இந்த பாலிசியை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாமா? கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ண முடியாது பாலிசி. இதுக்கு மெயினான கண்டிஷன் என்னென்னு கேட்டாக்கா, இந்த பாலிசி பீரியட் மினிமம் 1 இயருக்கு மேலே இருக்கணும். லெஸ் தென் 1 இயர் பாலிசி கொடுக்கும். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக இது நம்மளுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்மளுக்கு இந்த பாலிசி தேவையில்லையா. ஏன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸு ஒரு மாதிரி சொல்லியிருக்கலாம், நம்ம அதை வேறு மாதிரி புரிஞ்சிருக்கலாம். பாலிசி கொடுக்கும்போது இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டிஷன்ஸை மாற்றிருக்கலாம். இதெல்லாம் ஓவர்லாப் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐஆர்டி ரெகுலேட்டர் இந்த ஒரு ப்ரொவிஷன் தான். இதுக்கு பேர் ஃப்ரீ லுக்-இன் பீரியட். மேக்ஸிமம் 15 days to 30 days. இதுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாலிசிலே அது இன்கார்பரேட் ஆகிருக்கு. இது ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். குட் டே.